வணக்கம், இது உங்கள் ராம் சுந்தர். பாகுபாலி படத்தோட திரை விமர்சனத்தை பத்தி பார்க்கலாம். ராஜமௌலியின் ஒரு பிரம்மாண்ட படைப்பு தான் இந்த பாகுபாலி. இந்த படத்துல பிரபாஸ், அனுஷ்கா, தமன்னா, ராணா மற்றும் ரம்யா கிருஷ்ணா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட ஒரு படி மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். ஆட்சியை பிடிக்க சகோதரத்தின் காரணமாக அரண்மனையை விட்டு காட்டுக்கு வந்துடுறாரு பிரபாஸ். மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு அரண்மனைக்கு போறாரு. அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட முக்கிய கதையவும் அதை டைரக்டர் நெஞ்சம் அதிர வைக்க சொல்லியிருக்காரு. முதுகுல அம்பு குத்துன நிலையில கை குழந்தையோடு ரம்யா கிருஷ்ணன் வரும் காட்சி எல்லாருடைய மனதையும் உருவ வைக்கிறது. என்னதான் இவர் ஆதிவாசிகள் கூட்டத்தில் வளர்ந்திருந்தாலும் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் என்பதை இந்த படம் சுட்டி காட்டுகிறது. அவருடைய உடம்பில் சின்ன கீறல் விழாத அளவிற்கு அவருடைய உடற்கட்டும் அவருடைய அலட்சிய புன்னகையும் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக அமைந்திருக்கிறது. சிவலிங்கத்தை தூக்கிட்டு போய் அருகில் வைக்கும் காட்சி இந்த படத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அவ்வளவு பெரிய மலையை பிரபாஸ் கடக்க முயன்று தோற்பதும் பின்னர் தமன்னாவை பார்த்த பிறகு பின்தொடர்ந்து அந்த மலையருவியை சுலபமாக கடக்குவதும் ஒரு வியக்கத்தக்க காட்சியாக இந்த படத்தில் அமைகிறது. படத்தில் ராணா அறிமுக காட்சி, ராணாவும் காட்டெருமையும் சண்டை போடும் காட்சி நமக்கு ஜோதா அக்பரின் கதையை நினைவுபடுத்துகிறது. ராணாவின் அப்பாவாக நாசர் நடிச்சிருக்காரு. நாசர் சிரிப்பிலையும் கடுப்பு பார்வையிலும் எல்லாரையும் வியக்க வச்சிருக்காரு. ராஜ விசுவாசியாக சத்யராஜ் இந்த படத்துல நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காரு. கீரவாணியின் இசையில் வெளிவந்த பாடல்கள் நன்றாகவே இருக்கிறது. இறுதியில் சத்யராஜ் பேசும் வசனத்தின் மூலம் இதுதான் படத்தின் துவக்கமே என்று எல்லோரையும் சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிறது. இப்படம் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளிவந்துள்ளது. இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.